அரசியலுக்கு வந்து யாருனாலும் வரலாங்க. அரசியலுக்கு வந்து இன்னார் தான் வரணும், வரக்கூடாது, சினிமா நடிகர்லாம் வரக்கூடாது முடிவு பண்ணி பெரியார் எடுங்க, அஞ்சலி அம்மாவை எடுங்க, வள்ளுவரை போடுங்க, இப்படிலாம் அவர் பார்க்கறது இல்லை. பின்னாடி இருக்கிற டீம்னா அப்போ இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நீங்கள் அந்த பார்வையில்? ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஒரு அரசியலுக்கு வந்து எப்பயுமே ஒரு நடிகர் தேவைப்படுறாங்க. நடிகரை வச்சா ஈஸியாக நம்ம வந்து வீழ்த்தலான்ற ஒரு கனவு அது எம்ஜிஆர் காலத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கட்சியை விட்டு உங்கள் கட்சியில் தான் ஜெயித்தேன், உதயசூரியன் சென்டர் தான் ஜெயித்தேன், ரைட்டு, அதை பற்றி பரவாயில்ல, நான் கூட்டணியில் இருப்பேன் இல்லைன்றதா இனிமேல் தொடர்ந்து சொல்ல முடியாது. என்னுடைய குரல் நான் பதிவு பண்ணுவேன், நான் தேவை சொல்லிட்டு தான் இருப்பேன். தமிழ்நாடு அரசே இருந்தால் கூட அவங்க வந்து மதுவை ஆதரிக்கிறாங்களா? ஆனால் மதுக்கடை வச்சிருக்காங்க. நாளைக்கே ஒரு ஆட்சி வந்தாலும் அவங்க மதுக்கடை வச்சிருப்பாங்க. 35,000 கோடி வருதுன்றாங்க. வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருப்பவர் ஜி டான் பாஸ்கோ, ஒருங்கிணைப்பாளர், சரியா கலை மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையம். வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட கால அரசியல், 40 ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் பயணம், பெரியார் பாதை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பயணிச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு சூழல்ல தமிழக வாழ்மை கட்சி வந்து ஒரு 100ஆண்டு விழா நடத்திருக்காங்க. அதோடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ புலவர் கலியபெருமாளை வந்து நாம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு மட்டும் பொருத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசியத்தின் ஒரு முன்னோடி. எப்படி சாரு மஜும்தார் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் மூலமாக தமிழரசன், புலவர் கலியபெருமாள் இவங்கெல்லாம் அடையாளம் காணப்பட்டு இந்த அமைப்பை வந்து மிக வலுவாக கொண்டு போனதில் வந்து புலவர் கலியபெருமாள், தமிழரசன் முக்கியமானவர்கள். அதன் பிறகு மற்ற இயக்கங்கள், தமிழ்நாட்டில் நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. எந்த இயக்கமும் இவங்களை யாரையும் கண்டுக்கல. அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துறது தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வேல்முருகன் ஏன் இந்த அளவுக்கு இருக்காருன்னா, தமிழ்நாடு விடுதலைப்படையோட ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட அவருடைய 15 வயது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த 15 வயதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ஆர்வம் வந்து அந்த அமைப்போடு தான் இருந்துச்சு. அவங்களோட பயணித்தார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பயணிக்கும் போது அதில் தடங்கள் ஏற்பட்டு அந்த தடங்களால் அவர் வந்து இந்த ஊரை விட்டு சென்னைக்கே போனார். ஒரு கட்டத்தில் அங்கே போய் தான் அவர் அரசியல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவர் இன்றைக்கு கூட அவரை வந்து அவர் எடுத்துக்கிட்ட அந்த கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தமிழரசன், கலியபெருமாள் இவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட நினைப்பேன் சில நேரத்தில் ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தில் தான் அவர் இது மாதிரி நினைக்கிறாரோ. ஏன்னா அந்த வன்னியர்ன்ற ஒரு இதுக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தோடு தான் அவர் இருக்காருன்னு பார்த்தா கூட அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்க மற்ற இதர கட்சிகளோடும் எல்லாம் இருக்காங்க, அதே கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் இவங்களை எடுத்துக்கல, இவங்களை யாரும் கண்டிக்கவே இல்லை. கலியபெருமாள் வந்து மிக வசதியான வலுவான பின்னணியில் இருந்தவர், கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படித்தவர். அவர் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். பிள்ளைகள் பெயரை பாருங்க, ஒரு பொண்ணோட பெயர் கண்ணகி. அவங்க இவ்வளோ பேரும் சிறையில் இருந்து அவஸ்தைப்பட்டு உயிருக்கு போராடி விடுதலையாகி வெளியே வராங்க. ஒரு நிருபர், ஒரு குஜராத்லேருந்து வந்து ஒரு பத்திரிகை கன்ஷிராம் சன்னியாசின்னு ஒருத்தர், அவர் மூலமாக தான் வெளியே வராங்க. அரசு எந்த நடவடிக்கை எடுத்து அவர் விடுவிக்கல. அவர் பல பேர் பல முயற்சி பண்ணி கையெழுத்தெல்லாம் வாங்கி எல்லா ஜனாதிபதிகளாம் கொடுத்து பார்த்தாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் அவர் வெளியே கொண்டு வராங்க. அவர் வந்து கடைசி வரையில் கஷ்டப்பட்டு ஒரு புளிய மரத்துக்கு கீழே வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணி தான் கடைசி வரை வாழ்ந்தார் கலியபெருமாள் அவர்கள். அப்படி இருக்கும்போது நான் எம்எல்ஏவை நான் பார்க்கும்போது அவர் வந்து 1995 நான் பார்க்குறேன். நான் நெய்வேலியில் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்கிற காலத்துலேருந்து அவர் பார்த்துருக்கேன். எங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் வருவார், வந்து உணர்வுபூர்வமாக பேசுவார், கண்டபடி திட்டுவார் அந்த அதிகாரிகள்லாம். நமக்கு நின்று கேட்குறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா என்னடா நினச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படி சொல்லி ஒரு 10 ரூபா ஏற்று கொடுக்குது, ஏன்டா எவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு. அந்த மாதிரி அவர் ஃபைட் பண்ணி பேசும்போது நிறைய ஆதரவு அவர் மேலே. நமக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறான்றது அன்றைய நேரத்தில் எல்லாத்துக்குமே அந்த ஒரு எல்லாமே ஆதரிச்சாங்க. இதில் நீங்கள் பேசும்பொழுது ஒன்று சொன்னீங்க, மற்ற இயக்கங்கள் யாரும் வந்து கலியபெருமாளையோ தமிழரசனையோ பேசாத பொழுது சட்டசபையில் இவர் பேச வேண்டிய காரணம் ஏன் மற்ற இயக்கங்கள் வந்து அவங்கள பேசாமல் விட்டுடுறாங்க? இல்லை, காரணம் என்னென்னா அவங்க ஆரம்ப கால அரசியலே அவங்களுக்கு வந்து இவங்களோட இல்லை. அவங்க தமிழ் தேசியன்றது வந்து யாரும் ஏற்றுக்கல. தமிழ் தேசியன்றது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழனாக இருந்தால் தான் தமிழ் தேசியம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அவங்களோட பயணித்ததால் ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 தனி மனிதன் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ நானே நேரடியாக
அவரோட சில உதவிகள் வந்து நண்பர்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒருத்தர் இது மாதிரி தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு குடும்பம், அவருக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறேன், உடனே தலையிட்டு அங்கே போறாரு, இந்த பாடியை மீட்டு கொடுக்குறது ஏற்பாடு பண்றாரு, அந்த குடும்பத்தை போய் பார்க்குறாரு. அவங்களுக்கு அந்த கட்சிக்கு எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. என்னன்னு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அங்கே போறாரு, சந்திக்கிறாரு, ஒரு 25,000 பணத்தை கொடுக்குறாரு. இந்த வீட்டில் யார் இருக்கீங்க, பசங்களாம் இங்கே வாங்கன்றாரு. ஒரு பொண்ணை பார்க்குற, எத்தனாவது படிச்சிருக்காரு, 12வது படிச்சிருக்கேன், உன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு சென்னைக்கு வா, இந்த அலுவலகத்துக்கு வா, உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுற வேலைக்குன்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். சட்டம் நான் அன்றைக்கே ஒரு வீட்டுக்கு போகிறேன், பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் நிற்கிறாங்க பண்ருட்டியில் ஒரு நாள் போகிறப்ப, அவர் வீடு அங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க படிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு புக்கு வாங்குறதுக்கு, சாப்பாடு இல்லைன்றது, வீட்டுக்காரன் அடிக்கிறான்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் அங்கே நின்று பார்க்குறேன். என்ன இது மாதிரிலாம் யாருமே வந்து அரசியல்வாதிகள் இல்லையே, இவர் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே அந்த குணம் அவருக்கு. இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பெண், அவனுடைய குழந்தை வந்து ஐஸ்கிரீம் வாங்குறது அந்த பக்கம் ஓடி இருக்கு, ஒரு 2 வீலரில் அடித்து விழுந்துட்டாங்க. விழுந்து அந்த பொண்ணு 9 வயசு, மண்டையெல்லாம் அடி காயம், அடித்து பார்த்தா அவங்களுக்கு வசதி இல்லை, கொண்டாந்து சென்னை ஸ்டாலினில் சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு அந்த டாக்குமெண்ட்லாம் குமரவேல் நண்பர்கிட்ட அனுப்பிச்சு, நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சு எதாவது ஏற்பாடு பண்ண, கஷ்டப்படுறாங்க இந்த பகுதி ஜெயங்கொண்ட பகுதியை சார்ந்தவர்கள், அங்கே பிழைக்க போனவங்க எல்லாமே அப்படின்னு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன். அது மாதிரி இப்போ இப்போ நான் வந்து எனக்கு தொடர்பு இல்லை அவங்களாம். இப்போ வேல்முருகனோட எனக்கு தொடர்பு இல்லை. நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி இதை செய்யுங்கன்னா அவர் அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு செய்கிறாரு. அந்த அளவுக்கு நான் வந்து இங்கே இருக்க மற்ற கட்சிகளோ மற்ற ஆட்களோ சொல்லி அவங்களாம் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. நான் நாள் கணக்கில் காத்து நிற்கணும். அவங்கள்ட்ட நான் போய் யாருன்னு சொல்லணும், இல்லை நம்பாளா, யார் நம்ம ஜாதிக்காரரா, இல்லை நம்ம கட்சியில் பொறுப்பில் இருக்காரெல்லாம் பார்ப்பாங்க. பயன்படுவாங்களா அப்படிலாம் இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண என்ன போன்ற யாருன்னு எனக்கு தெரியாத ஒரு நபரை கூட மதித்து அவர் அதை செய்கிறாரு. அந்த விதத்தில் நம்ம வந்து அவர் மேலே ஒரு பிடிப்பு. எனக்கு அரசியல் ஈடுபாடெல்லாம் எனக்கு அதிகமாக இல்லை. பட் புலவர் கலியபெருமாள், தமிழரசன் இவர்களை எடுத்துக்கிட்டதால, பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்துறதுனால, ஏன்னா கலியபெருமாளுக்கே கருஞ்சட்டை வீரர்னு சொல்லுவாங்க, கருப்பு சட்டையோட தான் இருப்பார். அவர் ஒரு திராவிட கருத்துக்காரர். தன்னுடைய பெண்ணுக்கே வந்து கண்ணகின்னு பேர் வச்சவர். கண்ணகி என்ற பேர் வைக்கவே மாட்டாங்க யாருமே, கண்ணகின்னு பேர் வச்சவர். அந்த கருஞ்சட்டை வீரர் பெரியாரை நான் ஆதரிக்கிறதால, யாரெல்லாம் பெரியாரை சொல்லும்போது வேல்முருகன் தன்னுடைய கொள்கை தலைவர்களே பெரியார் முன்னணியில் இருப்பார் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு பெரியாரை ஒருத்தன் தைரியமாக ஒருத்தன் படத்தை போடுறனாலே வந்து எல்லாரும் போட முடியாது. ஏன்னா பெரியாராலே விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டவர். இல்லை, இன்னைக்கு இருக்கிற கட்சியில் எல்லாரும் பெரியாரை வந்து தன்னுடைய வழிகாட்டிலாம் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் கூட அதை சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அந்த மனநிலையில் தான் சொல்கிறீங்களா? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்முருகன் சொல்கிறப்ப வேல்முடைய நடவடிக்கை கிட்டத்தட்ட நான் வந்து 2016 முதலாக பண்ருட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அவர் பாமகவில். அதன் பிறகு 2வது முறை ஆகிறாரு. அவர் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்காக அந்த வேலைகள்லாம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எதுவுமே அவர் செய்கிற எந்த பணிகளுமே அரசியல் நோக்கத்தோட பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்த ஒரு ஒரு அமைச்சர் பொறுப்பான ஒரு இதில் இருக்கார். இன்றைக்கி சட்டமன்ற ஆய்வு தலைவராக இருக்கார். தமிழ்நாடு முழுக்க சுற்றுறாரு. டாய்லெட் லெட்டின் வரையும் உள்ள போய் நுழைஞ்சு பார்க்குறாரு. ஏன் அந்த லெட்டின் இப்படி இருக்குன்றார். பின்னாடி ஓடுறான் அத்தனை பேரும். இங்கேருந்து கலெக்டரேட் போகிறாரு, எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாரு. என்ன அந்த மனுக்கெல்லாம் ஏன் அவங்க நின்றுட்டு இருக்காங்க, என்ன அதெல்லாம் பார்த்தா என்ன, எதுக்கு வந்தீங்க நீங்கள் என்னன்னு கேட்குறாரு. அந்த மனுவை பிடிக்கிட்டு போய் கொடுக்குறாரு. இந்த அம்மா ஏன் நிற்குதுன்னு கேட்குறாரு. ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர் உட்பட யாருமே வந்து அவங்க பாதையில் போயிட்டு அவங்க ரூட் போட்டு அவனை கொண்டு போய் உள்ளே விட்டுறான். இந்த பக்கம் கவனம் சரியாக பார்த்துக்கிறான் அவங்கள. ஆனால் இவர் முழுக்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்த விட்டுட்டு தூரத்தில் என்ன பண்ணுறான், என்ன நடக்கிறான், மற்றவருடைய செயல்பாடை தான் கவனிக்கிறார். எளியோர்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஏன் நாம சொல்கிறேன்னா, மற்ற யாரும் அதை பார்க்கறதில்ல. இப்போ நடிகர் விஜய் வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்து யாருனாலும் வரலாங்க. அரசியலுக்கு வந்து இன்னார் தான் வரணும், வரக்கூடாது, சினிமா நடிகர்லாம் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்துட்டார், அதை போய் ஜெயலலிதா வந்தாங்க, சிவாஜி கணேசன் கூட ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தார், போராடினார், அவரால் ஷைன் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது பெரியாரை எடுத்துக்கிட்ட நோக்கம், இப்போ விஜய் போன்றவர்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நடிகராக இருந்தார், சினிமாவில் அவர் கொடுத்த வசங்களை பேசினார். நான் இப்படி கேட்குறேன், பெரியாரை விஜய் முன்னிறுத்ததுக்கான காரணம் அரசியல் தானா, இல்லை உண்மையாகவே அவருக்கான உணர்வு இருக்கா, திராவிட இயக்க உணர்வு இருக்கா? இல்லை, முழுக்க அரசியல். அவருக்கு தயார் பண்ணி கொடுக்கப்பட்டது பெரியார் எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த திராவிடன் சொல்றது பெரியார் பேசிக்காக இருக்காரு. திமுக அவர் வலுவாக இருக்காரு. அண்ணா திமுக கூட யோசிச்சு என்ன பண்ணுறா, பெரியாரே ஒரு படமாக போட்டுக்கிறாங்க. அப்போ யாரை தொட்டா நமக்கு 10 பேர் வருவான்னு பாக்குறாங்க. பெரியார் தேவைப்படுறாரு. இங்க இது பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்க. அவங்க பெரியார் மண்ணுனாலே அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனாலும் பெரியாரை அவன் சேர்த்துக்கிறான். அஞ்சலி அம்மாவை படத்தை போட்டுக்கிறான். இவங்கெல்லாம் ஏன் தேடி போடுறான்னு கேட்டா, வாக்கு வங்கி தான். அவங்கள வந்து வழி நடத்துறது பின்னாடி ஒரு டீம் இருக்கு. இப்ப விஜய் வந்து அவரா முடிவு பண்ணி பெரியாரை எடுங்க, அஞ்சலி அம்மாவை எடுங்க, வள்ளுவரை போடுங்க, இப்படிலாம் அவர் பாக்குறது இல்ல. பின்னாடி இருக்கிற டீம்னா அப்ப இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நீங்க அந்த பார்வையில சொல்லுங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. எப்படிங்க அரசியல்னா,
இப்போ வேல்முருகன் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தீவிரவாத அரசியலை எல்லாம் போக பயந்த ஒரு அரசியலுக்கு போனார். அன்னைக்கு வந்து அவரை தேடினா வலைவீசி, அவருடைய அண்ணன் திருமாவளவனும் அதுக்கு பாதிக்கப்பட்டவர், வலைவீசி தேடினா பல வழக்குகள் அவங்க மேலாம். அவங்க எதுக்கு அங்கே போகணுன்றான்? அவங்க அந்த அரசியல் இயக்கத்துக்கு போயிருக்க வேண்டியது இல்லைங்க, திமுக போயிருக்கலாங்க, சொகுசா இருந்துக்கலாம். அவங்க என்னன்னா ஒரு தனி மனிதன் இல்லை ஊரில் இருக்கவங்க, பாதிக்கப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, அந்த வழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பாதையை தேர்ந்தெடுப்பான். அப்படி இருக்கும்போது விஜய் எல்லாம் வந்து திணிக்கப்பட்டவர். கண்டிப்பாக வந்து நீங்கள் இவரை கொண்டு வந்தால் அந்த மற்ற இயக்கங்களை வலுவுன்றி தன் பக்கம் வந்து அதை அந்த வலுவை சிதைத்து விட்டு தன்னை முன்னிறுத்துறதுக்காக செய்கிறாங்க. இல்லை, இது கடுமையான வார்த்தையாக இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ திணிக்கப்பட்டவர்னா இது ஏதோ தேவைக்காக தான் அவரை கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்ற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தா அரசியல் நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த வலுவாக இருந்த ஒரு மாநில முதலமைச்சர்கள் அந்த இடத்த வந்து அவங்கள அசைக்க முடியாதுன்னு சொல்ற ஆட்களை எல்லாமே வீழ்த்திட்டு வராங்க. பல மாநிலம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் செய்யறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி இவருக்கு பின்னாடி அவங்கதான் இருக்காங்க. இல்ல, அவங்க நம்ம பிஜேபி என்றாலே அதுக்கான வரலாறு வந்து இன்றைக்கு தோண்டியதில்லை. காங்கிரஸ் என்னைக்கு சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரலாறுன்றாங்க. அவங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இயங்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து காந்தி இருக்காரு, காந்தி ஒரு பக்திமான் தான். ஆனா காந்தியை வீழ்த்துன்னு நினைச்சாங்க அவங்க. காந்தியை வீழ்த்து நினைச்சது காரணம் என்ன? இஸ்லாமிய ஆதரவாளர் நினைச்சாரு. அவரு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நவகாளி யாத்திரை போறாரு. ஏன் போறாருன்னா முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் நடந்து ரத்த வெள்ளம் ஓடுது, இது என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ அரசியலை பாருங்க, நான் நவகாளி யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அமைதி யாத்திரை போறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்றான், நீ என்ன பக்திமான் என்ன இந்துவாக இருந்தாலும் நீ வந்து இந்துக்கள் முஸ்லீம் ஒற்றுமை என்ற பேச்சு வந்தாலே அவன் ஏற்றுக்க முடியாது. அவனால அவங்க அதை விரும்பலை. எப்பயுமே இந்தியா என்பது இந்துக்களின் நாடு. அப்படி இருக்கும்போது வந்து அங்கே பகுத்தறிவுக்கோ பெரியாருக்கோ இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா வள்ளலாரையே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. வள்ளலாரையே புறக்கணித்த ஒரு இடம் தான் இந்த இடம். வடலூர்ல இருக்கிறதுனால நீங்க வள்ளலாரே சேர்த்து தான் சொல்லலாம். இல்ல, கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா தந்தை பெரியார் இங்க வடலூருக்கு வராரு, உள்ள வந்து அவர் பார்க்க வராரு. என்னடா நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்கான், ஆச்சரியமா இருக்கு, இதை நான் பார்க்கணுங்க, போலாங்களான்றாரு. அவரை கூப்பிட்டு வராரு. வாசல்கிட்ட வந்து நுழைய போறப்ப வாசலை பார்க்குறாரு, ஒரு போர்டு இருக்கு, கொலை புலை தவிர்த்தவர் மட்டும் உள்ளே வருங்க அப்படின்ற பாத்திரம் நிற்கிறாரு. கொலை புலை தவிர்த்தவர் உள்ளே வருங்கன்னா அப்போ வந்து நம்ம கறிமீன் சாப்பிட்றோம், வெட்டுறோம், குத்தோம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ இது அவரே வேணாங்க நான் போறாங்கன்றாரு. ஐயா வாங்கய்யா பரவாயில்ல உள்ளவாங்க என்றார். அவர் சொல்றாரு இல்லை அது அவர் இடம், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, இது இல்லாம தான் உள்ள வரணுன்றாரு. அவர் இடத்துல அவர் மீறி போகக்கூடாதுன்னு அப்படி மற்ற அதிகாரிகள் எல்லாம் வற்புறுத்துறாங்க. அவர் இடத்துல அவர் சொல்றதுதான் கேட்கணும் வராரு. அப்படி கடவுளை மறுத்த ஒரு நபர் அவர் வந்து அதை மதித்து ஏற்றுக்கிறாருன்னா அவருடைய அங்கே அந்த வள்ளலாருடைய அந்த பண்பாடு. அவர் ஒரு கொள்கையை கொண்டு போறாரு, கடவுளை மறுத்து ஒளி வடிவமானவர்னு சொல்லி போறாரு. அந்த ஒளி வடிவம் கடவுள்னு சொன்னதுக்கேருந்து அவருக்கு எவ்வளோ பெரிய கொடுமையான நிகழ்வு நடந்துச்சு. அவர் எரிக்கப்பட்டாரா, சாகடிக்கப்பட்டாரா, மறைந்தாரா என்பது இன்னமும் சர்ச்சைக்குரிய. நீங்க வந்து விஜய்க்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து அவர் எடுத்திருக்கிறதுக்கு அரசியலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆட்கள் இருக்காங்க, டீம் ஒன்று இருக்குன்றீங்க, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, இப்போ நம்ம புஷி ஆனந்தை பற்றி சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவர் போஸ்டர் தான் இருக்குது. நான் பார்க்குற நிறைய இடங்களில் விஜய் ஒரு பக்கம் சின்னதாக நிற்பார், புஷி ஆனந்த் பிரம்மாண்டமான ஒரு உருவமாக இருக்கார். இது டெல்லியில் பார்த்தா கூட அவர் போகிறப்ப அவர் முன்னாடி போகிறாரு, லாயர் கூட போகிறாரு. எல்லா இடங்களையும் புஷி ஆனந்த் இருக்கார். புஷி ஆனந்த் வந்து நம்ம வழக்கமாக பாண்டியில் கேள்விப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், ஒரு அரசியல் இயக்கம் நடத்தி கட்சியில் காங்கிரஸ்ல இங்கே இருந்தார். அவர் அறியப்படாத அந்த ஊருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நபர். ஆனால் அவருக்கு வந்து ஒரு கைட்லைன் பண்ணி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் தேர்ந்தெடுக்காருன்னா விஜயோட சித்தப்பா வந்து பாண்டியில் இருக்காரு, அவர் பாண்டிச்சிருக்காரு. அவரு சந்திச்சு பேசி அவர் மூலமாக தான் காய் நகர்த்தினாங்கன்றது பரவலாக சொல்றாங்க. ஏன்னா இவர் அங்கே பார்க்க போவார் சித்தப்பா வீட்டுக்கு, அதன் மூலம் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஒரு அரசியலுக்கு வந்து எப்பயுமே ஒரு நடிகர் தேவைப்படுறாங்க. நடிகரை வச்சா ஈஸியாக நம்ம வந்து வீழ்த்தலான்ற ஒரு கனவு அது எம்ஜிஆர் காலத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. கல்யாண சுந்தரத்தை பயன்படுத்தி செஞ்சாங்க அவங்க. இன்னைக்கு வந்து ஒரு புஷி ஆனந்த் தேவைப்படுறாரு. புஷி ஆனந்த் தேவைப்படுறாருன்னா விஜய் அதுக்கு உடன்படுறாரு. அதான் மீண்டும் கேட்குறேன், அது பிஜேபி தானா, ஆர்எஸ்எஸ் தானா, இல்லை வேற யாராவதா? இல்லை, வேற யாராவது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும்னா அவங்களுடைய முழு இலக்கை தான் அவங்களுக்கு. அமித்ஷா போன்றவர்களும் மோடி பேசுறாருன்னா அமித்ஷா முழுக்க பிரயோகம் பண்றாரு தன்னுடைய வார்த்தைகளால். அவர் பண்ணி இந்த அமைப்பு அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்தை வந்து அவங்க வந்து அமைதியாகிட்டாங்க. அவங்க பேச முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ திமுக வீழ்த்துனா பெரியாரை வந்து கை கொண்டாகணும். அதுக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பெரியாரை வந்து முருகன் மாநாடு இப்போ நடந்த எல்லாமே அதான். ஆனால் நோக்கம் என்னன்னா பெரியார் வந்து கடவுளுக்கு எதிரானவர் அல்ல என்பது இங்கே புரிந்து கொள்ளப்படாததான் காரணம். பெரியார் எந்த கடவுளையும் அவர் திட்டினதே கிடையாது. எப்பயுமே கடவுள் உங்க முன்னாடி வந்தால் என்ன பண்ணினா வணங்கிட்டு நானும் வாங்க நீங்கள் தான் கடவுளா
நான் உங்களை பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரவேற்பேன். எனக்கு ஒன்றும் கடவுள் எதிரி கிடையாது, எனக்கு சொன்னவர் தான் பெரியார்லாம். அப்படி இருக்கும்போது விஜயை பொறுத்தவரை திணிக்கப்படும் போது, அவங்களுக்கு விலை பேசப்பட்டு அவங்க விலை பேசப்படும் போது, அல்லது அவருடைய இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், மற்ற அவர் ஏற்கனவே ஒரு கார் வாங்கினார் வெளிநாட்டில், ஒரு நல்ல கார். அந்த கார் இங்கே இறக்கணும்னா அதுக்கு வந்து 20 கோடி கட்டுங்க, 30 கோடி கட்டுங்கன்னு கேட்டாங்க. டேக்ஸ் கட்டணுன்னாங்க. அப்போ அவர் இல்லை, எனக்கு பார்த்து நான் ஒரு புகழ்பெற்ற நடிகர், எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதா போகக்கூடாதுன்னும் போது, அதன் பிறகு அந்த கார் இங்கே வந்துச்சு, என்ன வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த கார்லாம் தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்காங்க அவரை, இவரை இயக்குனா என்ன, இவரை நம்ம கையில் வச்சுக்கிட்டானான்றாங்க. அதன் பிறகு அதுக்கு சந்திப்புகள் நடந்துச்சு, பல சந்திப்புகள் நடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் உடன்படுறாரு. நெருக்கடியிலேருந்து அவர் தப்பிக்கணும்னா ஒரு அமைப்புக்கு போயாகணும். அப்போ அவர் உடன்பட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, இவங்க இயக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்த பார்க்குறாங்க. அந்த ஆயுதம் வெற்றி வருமான்றதுலாம் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் விஜயை பற்றி நிறைய சொன்னீங்க. விஜயோட அரசியலுக்கு பின்புலமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பயணித்த இந்த 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல, இதில் கலிய பெருமாளும் தமிழரசனும் யார்? அவங்க தற்போது சூழல் வரைக்கும் தேவைப்படுகிறார்களா இந்த சமூகத்திற்கு? நிச்சயமாகுங்க. ஏன்னா அந்த ஒரு குறை எனக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை பற்றி இவர் ஒரு ஆள் தான் பேசிகிட்டு இருக்காரு, வேலுமுருகன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. நேற்று வந்து நான் வந்து அவங்களுடைய பேத்தி, கலியபெருமாளுடைய பேத்தியை பார்த்தேன், டாக்டர் ஊர்மிளா வந்து பேசிட்டு போனாங்க. அவங்க வந்து எந்த கட்சியும் இல்லை, அவர் சொல்கிற போடுன்னு சொல்கிறாரு, இவங்க எந்த அரசியல் கட்சியும் போடுறாதீங்க, அவங்க இந்த கட்சியெல்லாம் கிடையாது, இந்த பக்கம் போனாங்க வர்றப்ப இங்கே பார்த்துட்டு வராங்கன்னும் போது அவங்க வாலண்டியர் வந்து பேசுகிறாங்க. வந்து பேசிட்டு திரும்பி மறுபடியும் கடைசியில் குறுக்கிடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க, என்னை பயன்படுத்துங்க, நான் வரேன், ஏதாவது பெண்கள்லாம் வரணும், எல்லாமே எல்லாம் ஆண்களாக இருக்காங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா இயல்பாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் ஒதுக்கி தான் இருப்பாங்க. அந்த குடும்பம் அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து முழுக்கவே கலியபெருமாளுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் படாத அவசப்பட்டு சித்திரவதைப்பட்டு எல்லாம் இறப்பை பற்றி கவலைப்படவே இல்லை. பையன் இறந்துட்டாரு, கலியபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, வள்ளுவன் இறந்துட்டாருங்க. அப்படி கிடக்கும்போது கூட பரவாயில்ல, களப்பலிக்கு ஒரு பையன் பலியானான்னு நினச்சிக்கலாம் போங்க அப்படின்றாரு. இறப்பை பற்றி எந்த விதத்துலையும் அவருக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்தவங்க. ஆக அதை பற்றி இங்கே யாருமே யோசிக்க தயங்குற வேலையில் அவங்களோட கொள்கை என்ன? அவங்க எதற்காக இந்த மண்ணுக்கு வேலை செய்யணும்னு நினைச்சாங்க, எதை மாற்றணும்னு இங்கே நினைச்சாங்க, அது இந்த சமூகத்துக்கு இன்றைய நிலையில தேவையான்றது என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போ வந்து இப்போ கிடையாது, இடதுசாரிகள் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. அவங்களுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரு உயர்ந்த மருத்துவம் என்பது பிரதமருக்கு என்ன மருத்துவமோ அதான் சாமானியனுக்கும் கிடைக்கணும். வீடு வந்து வீட்டில் வந்து 10 பேர் இருந்தால் 10 பேருக்கான வீடு, 3 பேர் இருக்குதா 3 பேருக்கான வீடு, 3 பேர் பெரிய ஆளாக இருந்தால் கூட அந்த வீடு சின்னதாக தான் இருக்கும். இப்படி ஒரு மார்க்சிய பார்வை என்பது தான் எல்லாருக்கும் விரும்புறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கலியபெருமாள் வந்து அவருக்குள்ள நிலங்கள், அவருக்குள்ள வசதிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வளமாக இருந்தவர் தான் அவர். ஆனால் அவர் இந்த மார்க்சிய சிந்தனையில் வரும்போது தன்னுடைய நிலங்களை வந்து ஏழைகளுக்கு இல்லாதவங்க, சாப்பாடு கஷ்டப்படுறவங்களாம், அதை போய் குடியானவர்கள் வசதியான ஆட்கள் வீட்டில் போயிட்டு நிலங்களில் போயிட்டு யாரெல்லாம் 100 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுருந்தானோ அவன் நிலத்தெல்லாம் அறுவடை பண்ணி கொண்டாந்து ஏழை விவசாயி வீட்டில் போய் மூட்டை மூட்டையாக அடுக்குனாங்க. அவங்க பயன்படுத்திட்டு அடுக்குனாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்றைய காலகட்டத்துக்கு தேவைன்னா தேவை, ஆனால் யாரும் துணிஞ்சு வர்றதுக்கு ஆள் தயாரம் இல்லை. ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க, ஒரு மாவட்ட செயலாளர் எடுத்துங்க, ஒரு நகர செயலாளர் எடுத்துங்க, வேறு கட்சி இல்லை. அவனுடைய வேலை என்னென்னா அரசியல் இயக்கம் பண்ணால் என்ன பின்னாடி சம்பாதிக்கலாம், ஒரு ரோடு சிமெண்ட் ரோடு போனால் அதில் என்ன கமிஷன், இப்போ அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. கமிஷனுக்காக தான் ஒரு பொறுப்பு வாங்குறான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது தாவாக்கெல்லாம் வந்து இன்னும் வளரணும்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு ஏன் யோசிக்கிறேன்னா, நம்ம போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? அரசியல் கட்சி என்பது தனக்கு பின்புலம் என்னென்னா ஒரு நேம் இருக்கணும், அடுத்து பணபலம் இருக்கணும். அங்கே போனால் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது மட்டும்தான் எவனுமே அங்கே போவான். இப்போ விஜய்கிட்ட வரான்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் ஊரில் பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா காரு கொடி கட்டிருக்காங்க, ரொம்ப கும்பலாக போகிறாங்க வராங்க, பணம் எல்லாம் வந்து விளையாடுதுன்றாங்க எல்லாமே. இப்போ பிஜேபியோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ஆளையும் வந்து எவன் சோர்ந்துருக்கானா, எவன் இயக்கத்துலேருந்து ஒதுங்கியிருக்கானோ அவனை விடாதீங்கன்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க நிறைய ஆள் கிட்டத்தட்ட 20% எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாளர் ஆகிட்டாங்க அவங்க எல்லாமே. ஏன்னா இந்த கூட்டணி இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அதோட அடிமையாகி அதுக்கு ஆதரவாளராக மாதிரி தீவிரமாக அவங்க ஆகிட்டாங்க. இனி அவங்கள போய் தனியாக பேச வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற வேல்முருகன் அவர் கூட கூட்டணியில் தானே இப்போ தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. ஆமாம், வேல்முருகன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்றத்தில் பார்க்குறேன், அப்பாவுக்கு அவருக்கும் பயங்கர தகராறு நடக்குது. அங்கேருந்து ஒரு அமைச்சர் பேசுகிறான், கவலைப்படுறதே கிடையாது, நாளைக்கே என்ன வெளியேற்றினாலும் வெளியேற்றுங்க, சும்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கட்சியை விட்டு உங்கள் கட்சியில் தான் ஜெயித்தேன், உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயித்தேன், ரைட்டு, அதை பற்றி பரவாயில்ல, நான் கூட்டணியில் இருப்பேன் இல்லைன்றதான் இனிமேல் தொடர்ந்து சொல்ல முடியாது, என்னுடைய குரல் நான் பதிவு பண்ணுவேன், நான் தேவை சொல்லிட்டு தான் இருப்பேன்.
அப்போ வந்து அவருக்கு இயல்பாக அந்த அவருடைய குணாதிசயமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒத்து போக முடியாது. இந்த கூட்டணியில் இணைஞ்சது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவருக்கு ஒரு துரதிருஷ்டம் தான் சொல்லலாம். அது இவருக்கு வந்து இவரே தீவிரமாக ஏற்பாடு பண்ணி இதில் தான் இணைஞ்சாகலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் சொல்கிறப்பே சொல்லுவார், நாம் வந்து தனியாக நிற்க போகிறோமா, இந்த கூட்டணியில் தான் இருக்க போகிறோமான்றது கூட ஒரு தடவை நான் பேசும்போது நான் பார்த்துருக்கேன். ஆக அவருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, யாரோடையும் அவருக்கு வந்து நிரந்தரமாக இருக்குன்றதெல்லாம் கிடையாது. அவருடைய கொள்கைக்கு ஒத்து வர்ற ஒரு ஆளோட தான் அவர் இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் கடுமையாக எதிர்க்கிறார். அவர் இப்போ பிஜேபி போன்ற விஷயங்கள்லாம் மதச்சார்பின்மையெல்லாம் அவர் விரும்புறதால வேல்முருகன் அது எதிர்க்கிறாரு. மதச்சார்பினை விரும்புகிற நிறைய ஆட்கள் வந்து சைலண்டாக போய் தான் உள்ளே இருக்காங்க அரசியல் இயக்கங்கள்ல. அந்த விதத்தில் வேல்முருகன் பார்த்தா நமக்கு வந்து தனித்துவமான ஆள் தான் அவர். ஆனால் அவரை வந்து ஏன் வந்து இந்த தமிழகத்தில் வந்து மற்ற இதர இளைஞர்களோ மற்றவங்களோ வந்து தீவிரமாக ஆதரிக்க மாட்டாங்கன்றதுலாம் எனக்கு கேள்வியாக தான் இருக்குது. எல்லாம் இல்லை, அவங்க கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இணைப்பு விழாக்கள் நடக்குது. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்களுக்கு கட்சி வளர்ந்துட்டு இருக்கு, ஆயிரமா இளைஞர்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, எங்களுடைய கொள்கை பிடிச்சி இணைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது நானும் பார்த்துருக்கேன். நானும் ஒரு சில இடங்களுக்கு நான் போயிருக்கேன், நண்பர் குமரவேலு கூட பயணம் பண்ணியிருக்கேன். அங்கே இளைஞர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாமும் அதிருப்தியானவங்க, கட்சியில் பாமக இருந்தவங்க, இல்லை சமீபத்தில் சீமான் கட்சியில் கூட ஒரு பெரிய டீம் வந்தாங்க. இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் தாவாக்கா பார்த்தா கூட நம்முடைய மாநில இளைஞர்களுடைய தலைவர் ஜெரோன்குமார் இருக்காங்க. அவங்களும் ஒரு சிறந்த பேச்சாளர் இருந்தவங்க சீமான் இயக்கத்தில் ஆரம்ப கால முன்னணி தலைவர்கள் அவர்லாம். இப்போ அவங்களாம் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியில் வந்தவங்க. இங்கே அவங்க வந்து வேற எங்கேயா போயிருக்கலாம், திமுக போயிருக்கலாங்க. அவங்க அவர் கட்சியில் முக்கியமாக இருக்கிறவங்க வந்து நேராக திமுக போனால் அவர் மாவட்டத்தில் பொறுப்பு கிடைக்கும், ஒரு ஏதாவது வாரியம் அப்படி இப்படி இப்போ சொகுசாக இருக்கலாம், சம்பாதிக்கலாம். நேராக இங்கே தான் வராங்க. நானே பார்க்குறேன், ராமேஸ்வரம், ராமநாதபுரம், நெல்லை, அன்னைக்கு நேற்று அங்கே பார்க்குறேன் மதுரைக்காரங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. முஸ்லிம்பேட்டில் அவர் வந்தார் இவர் வந்தாருன்றாங்க. ஏதா முஸ்லிம்பேட்டில் அங்கே யாரு, அங்கே எவனும் வன்னியர்கள் அங்கே யாரும் கிடையாது. அப்போ ஒரு பார்க்குற 4-5 பாய் நிற்கிறாங்க எல்லாமே. அப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பாய்ச்சல் என்பது புலிப்பாய்ச்சல் அல்ல, மிக மெதுவாக நகர்ந்து ஒரு ஆமை வேகன்னு கூட சொல்லலாம். அது கூட தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் வந்து என்னன்னா அது முன்னாடி தீர்மானிச்சிட்டாரு. அதுக்கு வந்து வேகமாக போயெல்லாம் ஆளை பிடிச்சி வளைச்சி பிடிச்சி அப்படிலாம் எதுவும் கிடையாது. மிக மெதுவாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் அது வலுவாகும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த கொள்கை ரீதியானவர்கள் தான் வந்து வேல்முருகனை ஆதரிக்கிறாங்க, அப்படியான இளைஞர்கள் தான் இப்போ இவங்ககிட்ட வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணுமா? இல்லை, அவரு ஸ்ட்ரிக்டாகவே சொல்றாரு. சில நேரம் பேசுவது பார்த்தா இவர் என்னன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இல்லையே, என்ன இவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், யோக்கியனா இருக்கணும், இந்த படம் குடிச்சிட்டு வரக்கூடாது, சீரட் அடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, விசில் அடிக்கிறது, இந்த தலையை எப்படி வச்சுக்கிறது, அவங்க எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஷாக்காக இருக்கும். என்னன்னா ஒரு தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்களே, இதெல்லாம் பங்கு வச்சு அடிச்சுக்கிட்டு இது மாதிரி பட்டை போட்டு அது போட்டு காலர் ஒரு மாதிரி வச்சு ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி வரத அவனுக்கு அரசியல் தலைவர்களுக்கு வந்து எவன் இப்படியா இருந்தாங்க, ஆட்கள் தான் வேணும், ஓட்டர் தான் வேணும். அவன் எப்படினா இருக்கலாம், எந்த பஞ்சாயத்து வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், வரும்போதே மாநாடுனா குடிச்சு தான் எல்லாம் வரான். இதெல்லாம் பண்ண அங்க வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆள் இல்லையே, யாரும் இல்லையே, எவன் இருக்காங்க, யாருங்க சொல்றாங்க? ஒயின் ஷாப் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. இல்ல பாமகவுடைய இதுல மது ஒழிப்பு அதெல்லாம் பேசுறாங்க தானே எல்லாரும். இல்ல இப்ப முதலமைச்சரே இருந்தாலும் இப்ப தமிழ்நாடு அரசே இருந்தா கூட அவங்க வந்து மதுவை ஆதரிக்கிறாங்களா? ஆனா மதுக்கடை வச்சிருக்காங்க. நாளைக்கே ஒரு ஆட்சி வந்தாலும் அவங்க மதுக்கடை வச்சிருப்பாங்க. 35,000 கோடி வருதுன்றாங்க. 35,000 கோடி வந்து 30,000 கோடி தான் அரசு வழியில் சம்பளமே போறான்றான். நாளைக்கு 35,000 கோடிக்கு என்ன வழி வகைன்னு கேட்டா அதை சிந்திக்கிறதுக்கு எந்த முதலமைச்சரோ யாரும் தயாரா இல்ல. மாற்று வழி எவ்வளவு இருக்கு, அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. மாற்று வழின்னா இந்த கல்லு தயாரிக்கிறதா, கல் இறக்குறதா? இல்ல, கல் இறப்பது, கல்லு வந்து ஒரு நல்ல பானம், அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது என்பதெல்லாம் வந்து நம்ப தகுந்தது அல்ல. ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே கல்லு குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா போலி மது வகைகள் தான் உருவாகுங்க. இல்ல அத ஒரு அரசியல் கட்சி ஆதரிக்கல. இல்ல ஆதரிக்கலாம், இன்னைக்கு ஆதரிக்கலாம். ஒயின் ஷாப்லாம் வச்சிருக்கும் போது கல்லு சாப்பிடலாங்க, அது உடலுக்கு நல்லதுதான். ஒயின் ஷாப்பே மூடிட்டு கல் ஏறினா அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரிஞ்சு ஒரு நாடா இருந்தாரு இங்க வந்து, இங்க ஒரு 5 மரம் இருந்துச்சு. அங்க அவர் சொல்றாரு, ஒரு நாள் அவர் பார்க்கும்போது ஒரே கும்பலா இருந்துச்சு, வேணா இருந்துச்சு, என்னடா நின்று பாக்குறேன், அவரை பிடிச்சி போறாங்க. அவர் ஜாலியாக தோல்ல கைப்பட தான் போறாங்க அவரை போலீஸ். அவர் நெருக்கமான நண்பர், வழக்கமாக ஒரு கேஸ் அவர் கொடுத்துடணுமா வந்து. அப்புறம் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து நல்ல இதாக கட்டி வை, அது வந்து இது கலக்காம வெறும் பதனியா கொடு, நல்லா கொடு, ஐயா கொடுக்கணுன்றாங்க. அப்போ அவர் போட்டுக்கிறாரு. அடுத்து ஒரு நாள் அவர் சொல்றாரு, எனக்கு வந்து 4 மரம் இருந்தா போதுங்க, நான் ஊருக்கே சப்ளை பண்ணுவேன்றாரு. ஊருக்கே எப்படி கொடுக்கும்? அதான் ஊருக்கே எப்படின்னா, ஒரு நாள் நாங்கள் போகிறாங்க, பதநீர் வாங்க போகிறேன், நான் கல் வாங்க போகிறேன். நான் ஏன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆப்பம் எங்கள் அம்மா வந்து ஆப்பம் சுடும் போது கல் நல்ல கல்ல கலந்து ஆப்பம் சுட்டா ரொம்ப சுவையாக இருக்கும், மனமாக இருக்கும், கல் கலந்த ஆப்பம். அதுக்காக அவர் நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன். நான் கல் அண்ணாச்சி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அண்ணாச்சின்னு சொன்னேன், நான் எடுத்து தரேன்னாரு. அது விலை அதிகம், பரவாயில்ல. திடீர்னு அன்னைக்கு போகிறப்ப பார்த்தா அந்த கல், அந்த கொட்டா இல்லை, ஓலை கொட்டா போட்டு கொட்டா இருந்துச்சு, அது இல்லை. என்னடா இருக்கு போய் அண்ணாச்சி தட்டின கதவு திறந்துச்சு, உள்ளே போனால் யாருமே இல்லை.
பார்க்குறேன் மேலே வந்து ஒரு பையா அந்த செவுத்துல அடிக்கிருந்துச்சு. என்ன பையன் எடுத்தேன், சூடம் மிட்டாய் இருக்குல்ல, அது மாதிரி ரவுண்டு வெள்ள மாத்திரை இருந்துச்சு. இந்த மாத்திரை நானும் எங்கள் நண்பர் 2-3 பேர் போயிருந்தோம். அப்போ அந்த மாத்திரை எடுத்து பார்த்தோம், மோந்து பார்த்தோம், உடைச்சி பார்த்தோம், நாக்கில் வச்சு பார்த்தோம். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பானையில் ஏறி கட்டும்போது அந்த இதை மாத்திரையை போட்டுருவாங்க. அதில் அது கொஞ்சம் போதையை கொடுக்கக்கூடியது. அதுலேயே அந்த மாத்திரையை போட்டு வைக்கும்போது அந்த கல் வடியும், அப்புறம் தண்ணி கலந்து அந்த எல்லாத்தை கொடுக்குறாங்க. அதனால் கல் என்பது உடலுக்கு நல்லதானா? நல்லது தான். மது கடைகள் எல்லா இடத்துலையும் இருந்து குறைந்தபட்ச தென்னை பனை மரங்கள் இருந்து அதில் இறக்குற கல் நல்லது. ஒயின் ஷாப்லாம் ஒழிச்சிட்டு கல் கடைனா அவ்வளோ மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு கல் இங்கே உற்பத்தி எதுவும் கிடையாது. அதனால கல் நமக்கு வந்து சரியான ஒன்றுன்னு சொல்ல முடியாது. பெரியாரே அனைத்து தென்னை மரங்களையும் வெட்டினாரு. ஏன்னா தென்னை கல் வந்து மிக போதை கொடுக்கக்கூடியது. பழங்கள்லாவது பார்த்தீங்கன்னா வந்து போதை கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்றதுல கல் வேணுமா வேணாமா? தமிழ்நாட்டிற்கு போதை வேணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு போதை ஒயின் ஷாப்லாம் மூடிடலாங்க. மூணு பிறகு மாற்று வந்து நம்மளால சிந்திப்பான். நம்மளால போய் வந்து இப்போ இதை குடிப்பான், விநாயகரை குடிப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தின்னர் இருக்கு பாருங்க, அதை சாப்பிடுவான். இது வார்னிஷ் குடிப்பான். அவனுக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மருத்துவமனை NLC மருத்துவமனையில் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் கேட்டால், ஒரு மருத்துவமனைக்கு டாக்டர்கிட்ட ஸ்பிரிட் கொடுப்பாங்க. ENTனா ENTக்கு வந்து 100 மில்லி கலந்து 150-200 மில்லியோ ஒரு ஸ்பிரிட் வரும். அந்த ஸ்பிரிட் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. டாக்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அப்போலாம் ஊசி போட்டால் ஒரு சின்ன பஞ்சில் நினச்சி கொடுப்பாங்க, நம்ம தேய்ச்சிக்குவோம். இன்னைக்கு எந்த மருத்துவமனையிலும் வந்து அதை கொடுக்க மாட்டான் ஸ்பிரிட்டை. அவர் அந்த ஸ்பிரிட்டை என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவங்க போனோடனே ஒரு சின்ன பாட்டில் ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஊற்றிட்டு இதை எடுத்துகிட்டு போவார். நான் கூட இருப்பேன். அது ஒரு பெரிய கப் எடுப்பார். அதில் அந்த ஸ்பிரிட்டை ஊற்றுவார். 3-4 மடங்கு தண்ணி ஊற்றி குடிச்சிடுவார். அது போதைக்கானது. ஆமாங்க, அது எரிசாராயம். அது பியூரான ஸ்பிரிட். அது அப்ப போதைக்கு வந்து எதை வேணாலும் சாப்பிடுவான். அவனுக்கு போதை வேணும்னா எதை வேணாலும் சாப்பிடுவான். சப்போஸ் அதிகபட்சமான சாகலாம். தமிழ்நாடு விடுதலை படை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாடு விடுதலை படை என்ன வேலைகள்லாம் செய்திருக்காங்க? உங்க பகுதிகளில் நிறைய வேலை திட்டங்கள் நடந்ததா சொல்றாங்க. அப்படி என்ன வேலை திட்டங்கள் செய்திருக்காங்க? நீங்க அதுல ஏதாவது இணைஞ்சு வேலை செய்திருக்கீங்களா? இல்ல, அவங்கள பொறுத்தவரை அவங்க அந்த பணியில எடுத்துக்கிட்டு என்னன்னா, நான் போய் இப்போ நானே இருக்கேன், ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் வந்து சொல்கிறேன், ஐயா இது மாதிரி அவங்கள பார்த்து, இது மாதிரி எங்கள் ஊரில் பாரு ஏன் தொல்லை பண்ணுறான், ஏன் அடிக்கிறான் உதைக்கிறானுங்க, இது மாதிரி கூலி வைக்க போனால் கூலி ஒரு ரேட்டு சொல்கிறான், கடைசியில் கொடுக்குறது ஒரு ரேட்டாக கொடுக்குறானுங்க. அந்த ஆள் இது மாதிரி பண்ணுறான், இது மாதிரிலாம் செய்கிறான், ரொம்ப அருவருப்பான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு கவனிக்கிறாங்க. இது போன்று அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காலத்தில் வந்து அவங்க வந்து அந்த ஊருக்கு வந்து சொன்னாலே அது செய்கிறது கிடையாது. அங்கே வந்து இருந்து அவன் நடவடிக்கை கவனித்து இது போன்ற கலையெடுப்புகள் அவன் செஞ்சாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் மகிழ்ந்தாங்க. அடே அப்பா ஒழிஞ்சாண்டா இவன் இருக்க வரையும் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நம்ம எவ்வளோ சித்திரவதை பண்ணான் அப்படின்னும் போது அந்த தொழிலையே அவர்களுக்காக, அந்த மக்களுக்காக, அந்த மக்களின் நலனுக்காக எங்கிருந்தோ வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. அது அழித்தொழிப்புன்ற பேரில் இவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது என்னென்னா, அரசாங்கம் வந்து அதை கவனிக்க ஆரம்பிச்சுது. அழித்தொழிப்புனாலே வந்து அது ஒரு தனிநபர் செய்யும்போது அவங்களுக்கு சாதகமாக இருக்காதுன்ற மாதிரி முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் நாம் தமிழ்நாடு விடுதலைப்படை வந்து ஆதரிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தமிழரசு இருக்க காலத்தில் இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு தங்கியிருந்திருக்காரு. எனக்கு பின்னாடி தான் தெரியும். அவர் இந்த ஒரு வாரம் தங்கியிருப்பார் ஒருத்தர் வீட்டில். அதே பிறகு நான் ஒரு இடத்துல நெய்வேலியில் வந்து நண்பர் இருந்தார், கறிக்கடை காசிம் பாயின் ஒருத்தர் இருந்தார். கறிக்கடை தான், இஸ்லாமியர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பசங்களுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் பேர் தான் எல்லாமே இருக்கும். இஸ்லாத்தில் அவங்க சொந்தக்காரெல்லாம் திட்டினா அவரை எல்லாருமே இது பண்ண மாட்டாங்க. கறிக்கடையை பார்க் மாதிரி வச்சிருப்பாரு. முழுக்கவே அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம் நடக்கும். கறி நீ 3 கிலோலாம் வாங்கிட முடியாது, எல்லாருக்கும் 1/2 கிலோ தான் சொல்லுவார். அவர் நினைச்சாலும் வியாபாரம் பண்ணி போயிடலாம். அந்த இடத்துக்கு தமிழரசு வருவார். அந்த இடத்துக்கு நானும் போவேன். ஆனால் என்ன ஒரு நாள் அவருக்கு அறிமுகப்படுத்துறது கிடையாது. பொதுவாக தோழர்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்களே எங்கள் இடத்துல வரும்போது நான் தோழர்கள் நீங்கள் வருவீங்க, என் தோழர் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டு தாங்க, நண்பர்கள் சொல்லுவோம், யாருன்னு சொல்லிக்க மாட்டோம். பல முறை இவங்களெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்கள யாரையும் நாங்கள் அறிமுகப்படுத்த கூடாது யாரும். ஏன்னா அவங்க அடையாளப்படுத்திக்குவாங்க, ஏதாவது ஒரு சூழலில் வந்து சங்கடங்கள் வரும். அதனால தோழர்களுக்கு வந்து ஆதரவு வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் உண்டு. இவங்க யாரும் களப்பணி ஆட்ட மாட்டாங்க. அவங்க வந்து தங்குறதுக்கான இடம் சாப்பாடோ கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் யோகியனாகவும் நடந்துப்பாங்க. தான் வந்து சின்ன வயசாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு தப்பிதமான கருத்துக்கள் கூட நம்ம பண்ண முடியாது. ஒழுக்கம் தான் பிரதானம். அந்த மாதிரி சித்த மருத்துவ முறைகளை அவங்க கையில் வச்சிருப்பாங்க. அந்த ஒழுக்க முறைகளை வந்து கையாளுவாங்க. நம்மளை சொல்லுவாங்க, நம்ம இப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை என் குடும்பத்தில் வந்தால் கூட இப்படி நடத்தக்கூடாது. என்னை விட சின்ன வயசு அந்த கட்சி அமைப்பிட தலைவராக இருக்கவர். எங்கள் அம்மாவுக்கு நானும் சண்டை போட்டு கோச்சு நான் போயிடுறேன் வெளியே இடத்துக்கு. எங்கள் அம்மாவுக்கு அவருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறாரு. இங்கே வந்து அவர் இருந்தாலே அவர் கண்காணிக்கிறது நேரம் இருக்கும். அது மாதிரி ஒரு சூழலில் பஞ்சாயத்து பண்ணி எங்களை ஒன்றாக்குறாரு. வந்து ஒரு குடும்பத்தில் சின்ன பிரச்சனைனாலும் தலையிட்டு அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் இருந்துச்சு. பண்பு இருக்கும். அவங்க வந்து ஒழுக்க சீரராகவும் இருந்தாங்க. அது மாதிரி வந்து
காசு பணம் வாங்குறதோ ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதே அவங்க கிடையாது என்றைக்குமே. என்றைக்குமே எனக்கு ஒரு 100 ரூபா பணம் கொடுங்க, 50 ரூபா பணம் கொடுங்கலாம் எனக்கு கேட்டது கிடையாது அவங்க என்றைக்குமே. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது. பர்ஃபெக்டாக வருவாங்க போவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னா அதை எந்த வகையில் தீர்க்கணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க. அந்த விதத்தில் அவங்க வந்து இன்றைக்கும் தேவைப்படுறாங்க தான், இன்றைக்கி தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களை போன்ற மனிதர்கள் வந்து இப்போ இல்லை, அதை இல்லாமல் அளவுக்கு இந்த நாடு வந்து நல்லவர்கள்லாம் களை எடுத்துட்டாங்க எல்லாமே. அப்போ பயந்துட்டுனா அவனை பயன்படுத்தி குடும்பத்தை பயன்படுத்தி சித்திரவதை பண்ணும்போது நாமளும் இனிமேல் தப்பி தவறி அதை பண்ணக்கூடாத அளவுக்கு மனநிலைக்கு ஆளாக்கிறாங்க. அதனால தான் சாரு மஜும்தார்லாம் அந்த சின்ன வயசில் கம்யூனிஸ்ட் ஆரம்பித்தவர் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் கடைசியாக சிறைச்சாலை கொண்டு பிடிக்கிறாங்க, பல வருடம் தேடி பல கோடி தலைக்கு விலை வச்சு பிடிக்கிறாங்க. கடைசியில் அந்த பாடி கூட அவங்களுக்கு தரல, அந்த பாடி அவங்களே எரிச்சிடுறாங்க. ஒரு புகழ்பெற்ற மனிதர்னு சொல்கிறதுக்கும் கும்பல் கூடுறதுக்கும் மக்கள் பார்த்து குடும்பக்காரன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமாக எரிச்சு கொண்டுடுறாங்க அவங்க. இந்த மாதிரி வீரர்களும் தியாகிகளும் உண்மை போராளிகளும் வந்து சித்திரவதைப்பட்டு செத்து தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர்களாம் ஆதரிக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அரசியலில் வந்து இப்போ வேல்முருகன்லாம் வந்து இவங்கெல்லாம் ஏன் ஆதரிக்கணுங்க? இவங்களை ஆதரிச்சா என்ன அவருக்கு பலன்னா, இயல்பாக அவங்களுக்கு ஓடுற அந்த பிளட்டு வந்து அந்த மாதிரியானது. அது மாதிரி இருக்கிறதால தான் ஒழுக்கங்களை பற்றியும் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதை பற்றியும் அரசியல் அன்றைக்கி சொல்கிறார் பேசும்போது, இந்த கட்சியில் வந்து நாளைக்கு இந்த கட்சி விட்டு போகிறனா கூட ஒரு 500 பேர் போகிறனா கூட அங்கே போனால் அவன் பாராட்டினேன், உடனே நல்ல பசங்களாக இருக்கானுயா, நீ எங்கே வேணாலும் போ, நல்லவனாரு, பர்ஃபெக்டாரு, யோக்கியனாரு, இதெல்லாம் யாருன்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் உன்னுடைய தலைமை திறனை வளர்த்துட்டு வெளியே போவாங்க தான் அந்த கட்சியில் மதிப்பாங்கன்னு, அப்போ தான் மதிப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ நீங்கள் இதை அதான் இது என்ன போய் சேரலைங்க. சாதாரணமாக நம்ம அதை அவரை கவனிச்சுட்டு இருக்க ஒரு சில ஆட்கள் மட்டும் தான் கவனிக்கிறாங்க. மற்ற பெண்களோ இப்போ சினிமா எப்படி போய் ரீச் ஆகுதோ அந்த அளவுக்குலாம் போய் இன்னும் சேரல, அதை கவனிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை யாருமே. எல்லாருமே ஒரு மேல்மட்ட ஒரு செல்லை கையில் வச்சுக்கிட்டு அந்த இயக்கம் சார்ந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெப்த்தான விஷயங்கள் இல்லை யார்ட்டுமே. இருக்கிற எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவங்க சிந்திச்சு இன்னும் தன்னுடைய தளத்தை வந்து விரிவாக்கணுங்க. அதாவது தத்துவார்த்த தளம்ன்றது முக்கியமானது. அரசியல் தளத்தில் பயணிக்கும் போது தத்துவம் வந்து தேவையானது. தத்துவார்த்த அரசியல் இல்லைன்னா அந்த இயக்கம் வந்து அடிபட்டு போயிடுங்க. அதுக்கான பின்புலம் வந்து அதுக்காக தான் நம்ம மார்க்ஸ் எடுத்துக்கிறது, பெரியார் எடுத்துக்கிறது, இவங்களாம் எடுத்துக்கிறது காரணம் என்னென்னா அந்த பின்புலம் வந்து அவங்களுக்கு பயன்படுது. கார்ல் மார்க்ஸ் வந்து இவ்வளோ காலம் இருந்து 20 ஆண்டு காலம் லண்டன் அந்த மியூசியத்தில் அந்த நூலகத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதே நூலகத்தில் தான் அம்பேத்கரும் படிக்கிறார் பல ஆண்டுகளாக. மிகப்பெரும் உலக தத்துவார்த்தத்தை கொடுத்தவர் வந்து கார்ல் மார்க்ஸ். 1818 வந்து அவர் பிறக்கிறாரு. 1825 வந்து வள்ளலார் பிறக்கிறாரு. ஒரு 5 ஆண்டுகள் இடைவெளி. கார்ல் மார்க்ஸுக்கு பிறகுதான் வள்ளலார் பிறக்கிறாரு. ஆனால் வள்ளலார் வந்து அன்பாயிருங்கள், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஒளி ஒளிமான கடவுள்ன்றாரு. அவர் அந்த கடவுளை தூக்கி போட்டுறாரு கார்ல் மார்க்ஸ். முதல்ல நேரடி களத்துக்கு வா, உலக தொழிலாளரே உண்டுபடுகின்றார். என்ன பசி உலகத்தில் எந்த கடைகோடியில் இருந்தாலும் ஒருத்தன் பசின்னு இருக்கக்கூடாது, ஒருத்தன் வறுமைன்னு ஒருத்தன் இருக்கக்கூடாதுன்ட்டு தன்னை ஒரு வழக்கறிஞராக இருந்து மிகப்பெரிய வசதி தனவந்தனாக இருந்து கூட தன்னை எல்லாத்தையும் இருந்து அந்த தாஸ் கேபிட்டலை கொண்டு வராரு. உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் அந்த தாஸ் கேபிட்டல் கொண்டு வராரு. மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் உடம்பு சரியில்லாமல் ஜுரம் வந்து ஒரு பெட்டி கல்லறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டி வாங்குறது கூட தகுதி இல்லாமல் வசதி இல்லாமல் மறிக்கிறார் அவர். அவருடைய டாஸ் கேபிட்டல் 2வது பாகம் ஏங்கிள்ஸ் கொண்டு வந்து வெளியிடுறாரு. மிகப்பெரிய உலகாயுத தத்துவத்தை கொடுத்தவர் கார்ல் மார்க்ஸ். அது வந்து அதனால தான் இப்போ வேல்முருகன் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா ஏன் இவங்க எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள்? ஏன் மார்க்ஸை படத்தை போடணும்? மார்க்ஸை பற்றி இந்த இயக்கத்தில் இருக்கவங்க ஏன் இன்னும் தெரியணுன்ற நான். கார்ல் மார்க்ஸை யாரோ தாடிக்காரர் போட்டிருக்காங்க, பெரியார் மட்டும் தான் நமக்கு தெரியுது. அந்த ஆள் யார், இவங்க யார், இதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் கடுமையாக அவங்க வந்து கொண்டு போகணுங்க. அவருடைய தத்துவார்த்த விஷயங்கள்லாம் பேசணும். கார்ல் மார்க்ஸ் தான் யார், ஏன் அந்த ஆள் இவ்வளோ தூரம் உலக அளவே பேசப்படுறாரு? மார்க்ஸையும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் என்றைக்கா இருந்தாலும். ஆனால் மார்க்ஸ் வந்து தன்னுடைய கருத்துக்களில் இன்னும் வலுவான கருத்துக்கள். மார்க்சியத்தை தாண்டி ஒன்று என்றைக்கு வருதோ அன்றைக்கு வேணால் மார்க்சியத்தை நம்ம புறக்கணிக்கலாம். அது வரையிலே மார்க்சியம் மட்டும்தான் வலுவாக இருக்கும். அந்த மார்க்சியத்தை கையில் எடுத்துக்கிறார் இவர். அந்த மார்க்ஸை கையில் எடுத்துக்கிறாரு. அப்படின்னும் போது ஒரு மனுஷன் ஒரு ஆளை வந்து நம்ம கொள்கை தலைவர்கள்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான் ஒரு ஆள் என்றைக்குமே. அது பெரியாரை முன்னிறுத்த காரணமும் மார்க்ஸை முன்னிறுத்த காரணமும் அதான். திருவள்ளுவர் எடுத்துக்கிறார். கிமுவில் இருந்தவர், 2லேருந்து 8ஆம் நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர் அவர் திருவள்ளுவர். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் வந்து புத்தருக்கு முன்னாடி, ஜீசஸ்க்கு முன்னாடி அப்படிலாம் வாழ்ந்த ஒரு நபர். அவரை பின்பற்றி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு நபரே பார்த்தீங்கன்னா புத்தரை தேடி தான் பயணப்பட்டார். இங்கேருந்து அங்கே வந்தார். அவர் புத்தர் வாழ்ந்த இடங்களையும் புத்தர் எப்படி இருந்தார்ன்றது அறிவதற்காக வந்தார் தான். ஒரு நீண்ட காலம், குறிப்பிட்ட காலம், ஒரு 15 ஆண்டுகளாக அவர் தலைமறைவாக இருந்தார், காணவில்லை என்றாங்க. இந்தியாவுக்கு வந்தார்ன்றாங்க, புத்தரை வாழ்ந்த இடங்களை பார்ப்பதற்காக ஒன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான பின்னணி, வலுவான அரசியல் பின்புலம் வேணும்னா தத்துவம் தேவைப்படுது. தத்துவம் தேவைப்படும் போது
அவங்க வச்சிருக்க நீங்கள் இப்போ வேல்முருகன் போன்றவர்கள்லாம் அவர் போய் இன்னும் புதுசாக ஒரு விஷயம் சொல்ல தேவையில்லை. அவர் வச்சிருக்க ஆட்களே அருமையான ஆட்கள். அதை நம்ம தோண்டி எடுத்து நம்ம படித்தாகணும். நம்ம எல்லாமே அந்த தத்துவ தேடல் இருக்கும்போது கண்டிப்பாக வேல்முருகனுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. வயசு 55 வயசு ஆகிடுச்சு அவருக்கு. அவர் எனக்கு என்னமோ அவர் ஃபியூச்சரை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அவர் ஒழுக்கமும் பர்ஃபெக்டாக போகணுன்றதும், தன்னுடைய கோட்பாடுகள், தன்னுடைய வேகத்தில் தன்னுடைய கருத்துக்களை வலுவாக சொல்கிறதுலேயும் சரி கரெக்டாக இருக்கார். அந்த புரிதல் ஏற்படும் போது நிச்சயம் அது வெற்றி பெறுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. தமிழ் தேசிய சிந்தனை, திராவிட இயக்கத்துடைய பாரம்பரியம், பொது உடைமை சிந்தனைகள், அதனுடைய தமிழக வாழ்மை கட்சியோட பயணம், அதை பற்றி வந்து ரொம்ப நேரம் விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கங்க.